பவுடர், துணி பவுடர். அந்த பவுடரை நம்ம கொஞ்சமா எடுத்து தண்ணியில கையில வைக்கும்போது சூடா இருக்கும். ஏன் பாத்தீங்க? நோட் பண்ணிருக்கீங்களா? அந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா? சூடா இருக்கா? போய் பண்ணி பாருங்க. யாராவது 2 பேர் வாங்க. அது ஏன் 2 பேர்? ஒன்லி 2. 2 பேர் தினேஷ், இதுல எது சூடா இருக்கு, எது சில்லுன்னு இருக்கு? அவங்க சொல்லுங்க. ஃபீல் பண்ண முடியுதா? எது ஹீட்டா இருக்கு? இது ஹீட்டா இருக்கா? இந்த பக்கம் ஹீட்டா இருக்கா? இது வாய் தரன்னு சொல்லு. இது எப்படி இருக்கு? சில்லுன்னு இருக்குதா? அவங்க எது ஹீட்டா இருக்கு, எது சூடா இருக்கு? சரி, ஓகே. இதுல பாத்தீங்கன்னா நான் பொட்டாசியம் சோடியம் ஹைட்ராக்சைடு தான் எடுத்துருக்கேன். நீங்க வீட்டுல சிம்பிளா பார்க்கறதுக்காக அந்த சோப்பு தூளே எடுத்துக்கலாம். அதான் அந்த டிடர்ஜென்ட் தூள் இருக்கு இல்லையா, துணி பவுடர், அதை எடுத்துக்கலாம். கையில கொஞ்சம் எடுத்துட்டு தண்ணியில வைக்கும்போது என்னது ஹீட்டா இருக்கும். அது என்னன்னா எக்ஸோதெர்மிக்கான எக்ஸாம்பிளா நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? வெப்ப உமிழ்நீருக்கான எடுத்துக்காட்டா பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னா வீட்டுல நம்ம நிலத்துக்கு போடக்கூடிய யூரியா இருக்கு இல்லையா, அதை நம்ம தண்ணியில எடுத்து கரைக்கும் போது பார்த்தீங்கன்னா அது சில்லுன்னு இருக்கும். அது என்னன்னா எண்டோதெர்மிக்கான எக்ஸாம்பிளா சொல்லலாம். அது என்னது வெப்ப கொள்வியைக்கான எக்ஸாம்பிளா சொல்லலாம். சொன்னாங்க இல்லையா, ஒண்ணு இது ஹீட்டா இருக்கு, இது எப்படி இருக்கு, சில்லுன்னு இருக்கு. யாராவது கேர்ள்ஸ் யாராவது எனி ஒன் எது ஹீட்டா இருக்கு, எது சில்லுன்னு இருக்கு? ஓகேவா? இதுல இந்த ஹீட்டா இருக்கிறத பாத்தீங்கன்னா நான் துணி பவுடர் எடுத்துக்கிறேன், நான் சோடியம் ஹைட்ராக்சைடே எடுத்துக்கிறேன். இதுல என்ன எடுத்துருக்கேன்? யூரியா எடுத்துருக்கேன். ஓகேவா? குளுக்கோஸ் பவுடர் வீட்டுல குளுக்கோஸ் இருக்கு பாரு, அது கொஞ்சம் குளுக்கோஸ் இருக்கு, வாயில போட்டாலே சில்லுன்னு இருக்கு. தொண்டலாம் பார்த்துட்டீங்களா? அது